அமானுஷ்ய பாஸ். இது ஒரு திகில் கதை. அன்று அமாவாசை இரவு. புதிதாக திருமணமான இளம் தம்பதிகளான காமினியும் தினகரனும் திருமணம் முடிந்த 3வது நாள் ஹனிமூன் செல்ல தயாரானார்கள். அவர்கள் இருவரும் தங்களின் தேனிலவை கென்டிங் ஐலண்டில் கொண்டாட முடிவு செய்திருந்தனர். அன்றைய இரவு மிகவும் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் தங்களின் லக்கேஜ்களை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து புறப்பட்டார்கள். தினகரனின் தம்பி ஜெகன் அவர்கள் இருவரையும் கொண்டு போய் அருகில் இருந்த ஒரு பஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் இறக்கிவிட்டு வந்தான். இரவு நேர பயணம் என்பதால் அங்கு மக்கள் கூட்டம் மிகவும் குறைவாகவே காணப்பட்டது. அங்கிருந்து கென்டிங் ஐலண்ட் செல்லும் பேருந்தை தேடி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான் தினகரன். கடைசியில் அங்குள்ளவர்களிடம் விசாரித்து எப்படியோ அந்த பேருந்தை கண்டுபிடித்து அதில் ஏறி அமர்ந்து பெருமூச்சு விட்டனர் இந்த புது தம்பதியினர் இருவரும். ஆனால் அந்த பேருந்தில் மிகவும் குறைவான பயணிகளே இருந்தார்கள். காமினி அவர்களை ஆச்சரியமான ஒரு பார்வை பார்த்துவிட்டு தினகரனிடம், மாமா, என்னது இந்த பஸ்ஸில் கூட்டமே இல்லை? கென்டிங் ஐலண்ட்னா எவ்வளோ ஒரு பிரபலமான இடம். அந்த இடத்துக்கு நான் ஒரு தடவை கூட போனதில்லை. அதனால தான் நாம் ஹனிமூன் அங்கே போகலாம்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆனால் இவ்வளோ பேர் தான் அங்கே போக போகிறோமா என்று கேட்டாள். நானும் அங்கே போனதில்லை காமினி. எனக்கும் அந்த இடத்துக்கு போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. உனக்கு ஒன்று தெரியுமா, நான் நிறைய இடத்துக்கு வெக்கேஷன் போயிருக்கேன். ஆனால் இந்த கென்டிங் ஐலாண்ட் தவிர இந்த தடவை அந்த ஆசை நிறைவேற போகுது. அதுவும் என் ஆசை மனைவி கூட என்று கூறி அவளை கட்டிப்பிடித்து முத்தமிட்டான் தினகரன். அவனின் அந்த எதிர்பாராத முத்தம் அலையை கண்ட காமினி முகத்தில் வெட்கம் படர்ந்திருந்தாலும் அதை மறைத்தவாறு, என்ன மாமா நீங்கள், இந்த பஸ்ஸில் ஆளுங்கள்லாம் இருக்காங்க, நீங்கள் கூச்சமே இல்லாமல் எனக்கு இப்படி முத்தம் கொடுக்குறீங்களே, என்ன நீங்கள் என்று கேட்டாள் காமினி. என்னடா இது, ஏன் பொண்டாட்டிக்கு நான் முத்தம் கொடுக்குறேன், எவன் என்ன கேட்குறது? அதான் இந்த பஸ்ஸில் கூட்டமே இவ்வளவு கம்மியாக இருக்கே, அப்புறம் ஏன் நீ இவ்வளவு கூச்சப்படுற என்று கூறி அவளின் கன்னத்தை கிள்ளினான் தினகரன். ஐயோ, இதெல்லாம் அங்கே போய் வச்சுக்கலாமாம்மா, கொஞ்சம் பேசாமல் இருங்க என்று கூறி தன் இருக்கையிலிருந்து எழுந்த காமினி பக்கத்து சீட்டில் அமர்ந்திருந்த ஒரு வயதான மூதாட்டியிடம் சென்று, அம்மா என்று அவரை அழைக்க அந்த மூதாட்டி திரும்பி காமினியை பார்த்து, என்னம்மா என்று கேட்டார். இல்லைம்மா, நீங்களும் கென்டிங் ஐலண்டுக்கு தான் வரீங்களா என்று கேட்டாள் காமினி. இல்லைம்மா, நான் கென்டிங் வரைக்கும் வரமாட்டேம்மா. அங்கே போகிறதுக்கு முன்னாடியே வழியிலேயே இறங்கிடுவேம்மா. நான் மட்டும் இல்லை, இந்த பஸ்ஸில் இருக்கிற அத்தனை பேரும் வழியிலேயே இறங்கிடுவாங்க என்று கூறினார் அந்த மூதாட்டி. என்னம்மா சொல்கிறீங்க? எதுக்கு எல்லாருமே வழியிலேயே இறங்குறீங்க? அப்போது கென்டிங் ஐலண்டுக்கு நீங்கள் யாருமே வரலையா என்று அங்கிருந்த எல்லோரையும் பார்த்தபடியே கேட்டாள் காமினி. உங்களுக்கு விஷயமே தெரியாது போல. சரிம்மா, நீங்கள் 2 பேரும் எங்கே போகிறீங்க என்று கேட்டவாறு காமினியின் கழுத்தில் புத்தம் புதிதாக தொங்கிக் கொண்டிருந்த தாலியை கவனித்தார். மா, நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆனவங்களா என்று மேலும் அவளை விசாரித்தார் அந்த மூதாட்டி. ஆமாம்மா, எங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்போ தான் 3 நாள் ஆகுது. இப்போ நாங்கள் கென்டிங் ஐலண்டுக்கு ஹனிமூன் போகிறோம்மா என்று காமினி கூற அங்கிருந்த எல்லோரும் காமினியை அதிர்ச்சியுடன் பார்த்தனர். உடனே அந்த மூதாட்டி, மா, நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆனவங்க எதுக்கு இப்படி நைட்டு நேரத்தில் கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறீங்க? காலையில் போகலாமே. அந்த இடத்துக்கு நைட் நேரத்தில் யாரும் போக மாட்டாங்கம்மா. அந்த கென்டிங் ஐலண்ட் பாதையில் நிறைய விபத்து நடந்திருக்கு, இன்னும் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அந்த விபத்துகளில் உயிரிழந்தவங்களுடைய ஆன்மாக்கள் இரவு நேரத்தில் அங்கே உலாவிக்கிட்டு இருக்கிறதாவும் நிறைய பேர் சொல்கிறாங்க. நிறைய பேர் அதை கண்ணால் கூட பார்த்துருக்காங்க. அதனால் இரவு நேரத்தில் யாரும் அங்கே போகலாம்னு நினைக்க மாட்டாங்க. இன்னொரு விஷயம்மா, இந்த பஸ்ஸு கூட கென்டிங் ஐலண்ட் பாதைக்குள்ளே போகாது, அதனுடைய நுழைவாயிலேயே இறக்கி விட்டுடுவாங்கம்மா என்று கூறினார் அந்த மூதாட்டி. அந்த மூதாட்டி கூறிய கதைகளை கேட்டு காமினியின் முகம் பதற்றமாக மாறியதை கண்ட தினகரன், ஏ காமினி, நீங்கள் வந்து உட்காரு. அந்த அம்மா தான் ஏதோ பேய் பிசாசு கதை சொல்கிறாங்கன்னா நீ அதை நம்புற பாரு என்று கூறியவன் அந்த மூதாட்டியின் பக்கம் திரும்பி, அம்மா, நீங்கள் சொன்ன கதைக்கு ரொம்ப நன்றி, எனக்கு இந்த பேய் பிசாசு மேலே தான் நம்பிக்கை கிடையாது என்று கூறி காமினியை பிடித்து அவனது பக்கத்து சீட்டில் உட்கார வைத்தான். காமினியும் இதை பற்றி எதுவும் பேச விரும்பாமல் தினகரனின் தோளில் சாய்ந்து கொண்டாள். கடவுளே, இந்த பசங்க 2 பேரும் நான் சொல்கிறதையும் நம்பாமல் அங்கே போகிறாங்களே, நீ தான் இவங்களை காப்பாற்றணும் என்று கைகுப்பி கடவுளை வேண்டிக் கொண்டாள் அந்த மூதாட்டி. அந்த பேருந்து கென்டிங் ஐலண்டை நோக்கி சென்று கொண்டிருந்தது. 4 மணி நேர பயணத்திற்கு பிறகு பஸ் கண்டக்டர் வந்து அசந்து தூங்கிக் கொண்டிருந்த தினகரனையும் காமினியையும் தட்டி எழுப்பினார். சார், சார், எழுந்திரிங்க என்று அவர் கத்தி கூப்பிட காமினியும் தினகரனும் தூக்கத்திலிருந்து கண் விழித்து அவரை பார்த்தனர். உடனே அந்த கண்டக்டர், தம்பி, இந்த பஸ்ஸு இவ்வளவு தொலைவு தான் வரும், இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது டாக்ஸி இல்லைன்னா கிராப் பிடிச்சி தான் நீங்கள் அங்கே கென்டிங் ஐலண்ட் போகணும் என்று கூறினார். காமினியும் தினகரனும் அந்த பஸ்ஸில் யாருமே இல்லாததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சரி, எல்லாரும் வழியில் இறங்கிட்டாங்க போல என்று நினைத்து கொண்டு இருவரும் அந்த பஸ்ஸிலிருந்து கீழே இறங்கினார்கள்.
அவர்கள் இறங்கிய மறுகணமே அந்த பஸ் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் கிளம்பியது. அந்த இடம் பார்ப்பதற்கு மிகவும் இருட்டாகவும் ஆள் நடமாட்டமின்றியும் காணப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக குளிரவும் ஆரம்பித்தது. காமினி தன்னுடன் கொண்டு வந்திருந்த ஒரு ஸ்வேட்டரை எடுத்து அணிந்து கொண்டாள். இதை பார்த்த தினகரன், என்னம்மா ரொம்ப குளிராக இருக்கா என்று கேட்க, காமினியும் ஆமாம் என்று தலையாட்டி கொண்டே தினகரனின் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டாள். சரிம்மா, வா அங்கே போய் ஒரு ஓரமாக நின்று டாக்ஸி ஏதாவது இந்த பக்கம் வருதான்னு பார்ப்போம் என்று கூறியவன் அவளை அழைத்து கொண்டு ஒரு ஓரமாக போய் நின்றான். ரொம்ப நேரமாக அங்கே நின்றும் எந்த ஒரு டாக்ஸியும் அந்த வழியாக வரவில்லை. காமினிக்கு அந்த இடத்தில் நிற்பது மனதிற்குள் ஒரு வித பயத்தை கொடுத்தது. மாமா, இன்னும் எவ்வளோ நேரம் அங்கே நிற்கிறது? எனக்கு என்னவோ மனசுக்கு சரியாக படலை. ஒருவேளை அந்த அம்மா சொன்னது உண்மையாக இருக்குமோ என்று அவனை பார்த்து கேட்டாள். உடனே தினகரன், காமினி, நீ இன்னும் எந்த காலத்தில் இருக்க? பேய் பிசாசு இதெல்லாம் வெறும் கட்டுக்கதை. நான் அந்த மாதிரியான விஷயத்தையெல்லாம் நம்பவே மாட்டேன். நீ படித்த பொண்ணு தானே. ஆனால் நீயும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்க. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், கார் ஏதாவது வருதான்னு என்று கூறினான். 20 நிமிடங்கள் கடந்திருக்கும். தூரத்தில் இருந்த ஒரு மினி பஸ் ஒன்று வேகமாக வந்து கொண்டிருந்தது. இதை பார்த்ததும் தினகரன், காமினி, இந்த பாதைக்குள்ளே எந்த பஸ்ஸும் போகாதுன்னு எல்லோரும் சொன்னாங்க. இப்போ என்னடானா ஒரு மினி பஸ் இந்த வழியாக வருதே என்று ஆச்சரியத்துடன் அந்த பஸ்ஸை பார்த்தான். அட ஆமாம் மாமா, இந்த பஸ்லேயே ஏறி போயிடலாம். நீங்கள் முதல்ல போய் அதை நிறுத்துங்க என்று கூறினாள் காமினி. அந்த பஸ் எந்த ஒரு சத்தமும் இன்றி அமைதியாக வந்து கொண்டிருந்தது. அந்த கும்மிருட்டில் உள்ளே இருந்த டிரைவர் கூட கண்ணுக்கு தெரியவில்லை. அந்த பஸ் ஒரு வழியாக அவர்களின் அருகே வந்ததும் அதை வழிமறித்து நிறுத்தினான் தினகரன். சடார் என பிரேக் போட்டு நிறுத்தினான் அந்த பஸ் டிரைவர். அதிலிருந்து இறங்கிய ஒரு நடுத்தர வயதுடையவர் கையில் ஒரு பையை மாட்டியபடியே தினகரனையும் காமினியையும் பார்த்து, கென்டிங் ஐலண்டுக்கு போகிறீங்களா? வாங்க, நாங்களும் அங்கே தான் போகிறோம் என்று கூறி அவர்களை உள்ளே கூப்பிட்டான். ஆனால் அவனின் பார்வையும் நடவடிக்கையும் சற்று வித்தியாசமாக இருந்ததை பார்த்த தினகரன், இந்த பாதையில் எந்த பஸ்ஸும் போகாதுன்னு சொன்னாங்க, நீங்கள் எப்படி இதுக்குள்ளே போகிறீங்க என்று சந்தேகத்துடன் கேட்டான். உடனே அந்த நபர் சற்று கோபமாக, நாங்கள் போவோம், நீங்கள் வரீங்களா இல்லையா என்று கேட்டான். மாமா, வாங்க போகலாம், இதுக்கு மேலே இங்கே என்னால் நிற்க முடியாது, இந்த இடமே பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருக்குது என்று காமினி கூற, தினகரனும் சரி என்று கூற இருவரும் அந்த பஸ்ஸில் ஏறி பின்னாடி ஒரு சீட்டில் அமர்ந்தார்கள். அந்த பஸ்ஸின் உள்ளே ஒரு பெண்மணியும் அவளது கணவனும் அமர்ந்திருந்தார்கள். அவர்களது பக்கத்து சீட்டில் ஒரு மூதாட்டியும் அவளது பேத்தியும் அமர்ந்திருந்தார்கள். இவர்களை தவிர்த்து அந்த பஸ்ஸில் வேறு யாருமே இல்லை. அந்த பாதையின் உள்ளே நுழைந்த பஸ் ஒரு மலையின் மேலே சென்று கொண்டிருந்தது. காமினியும் தினகரனும் அமைதியாக அந்த மலையின் இயற்கையை ஜன்னல் வழியாக ரசித்து கொண்டு வந்தனர். திடீரென்று காமினியின் பார்வை அந்த நால்வரின் பக்கமும் திரும்பியது. காரணம், அவர்கள் நால்வருமே திரும்பி காமினியையும் தினகரனையும் முறைத்து பார்த்து கொண்டிருந்தனர். மாமா, அவங்க எல்லோருமே நம்மளே முறைச்சி பார்க்குறாங்க மாமா என்று தினகரனிடம் கூறினாள் காமினி. அவள் கூறியதை தினகரனும் திரும்பி அவர்களை பார்த்தான். ஆனால் அங்கு அவர்கள் உடல் மட்டும் முன்னாடி நோக்கி இருக்க, தலைகள் மட்டும் திரும்பி இவர்களை பார்த்து முறைத்து கொண்டிருந்தன. திடுக்கிட்ட தினகரன் பயத்தில் கண்களை மூடினான். காமினிக்கு அதிர்ச்சியிலும் பயத்திலும் வாயிலிருந்து வார்த்தையே வரவில்லை. மாமா என்று தடுமாறினாள் காமினி. அவளின் கைகளை இறுக்கி பற்றி கொண்டு கடைசியாக இருந்த சீட்டுக்கு அழைத்து கொண்டு ஓடினான் தினகரன். கடைசி சீட்டில் அமர்ந்தபடியே தினகரனும் காமினியும் முன்னாடி அமர்ந்திருந்த அவர்களை நிமிர்ந்து பார்க்க, அங்கே இவர்களின் முன்னாடி நின்று கொண்டிருந்தால் ஒரு 5 வயது நிரம்பிய பெண் குழந்தை. பயம் ஒரு புறம் இருந்தாலும் அதை மறைத்து கொண்டே தினகரன் அந்த குழந்தையிடம், பாப்பா, நீ யாருமா, எதுக்கு அழுதுகிட்டு இருக்க என்று கேட்டான். உடனே அழுவதை நிறுத்திய அந்த குழந்தை, அங்கிள், நாங்கள் எல்லோரும் அதோ அந்த பள்ளத்தாக்கில் விழுந்துட்டோம். நான், அம்மா, அப்பா, என்னோடய பாட்டி எல்லோரும் அங்கே விழுந்து இறந்து போயிட்டோம். ஆனால் என்னுடைய தலை மட்டும் அங்கே இருந்த ஒரு பெரிய கம்பியில் மாட்டி துண்டாக போயிடுச்சு. இதோ இந்த தலை, எனக்கு என்னோடய தலையை மறுபடியும் எனக்கு ஒட்டி கொடுக்குறீங்களா என்று கேட்டுக்கொண்டே தன்னுடைய தலையை எடுத்து அவனிடம் நீட்டினாள் அந்த குழந்தை. இப்போது அவள் தலையில்லா முண்டமாக அவர்களின் முன்னால் நின்று கொண்டிருந்தாள். ஐயோ, பேய் பேய் என்று காமினியும் தினகரனும் பயத்தில் வேகமாக அலறினார்கள். திடீரென அந்த பஸ்ஸில் இருந்த எல்லோருமே மாயமாக மறைந்து போனார்கள். என்று பலர் சிரிக்கும் சத்தம் அந்த பஸ்ஸில் கேட்க ஆரம்பித்தது. எல்லோருமே இப்போ சாக போகிறோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பஸ்ஸு பள்ளத்தாக்கில் விழப்போகுது, யாரும் தப்பிக்க முடியாது என்று பல குரல்கள் கூறின. உடனே தினகரனும் காமினியும் அந்த பஸ்ஸை விட்டு எப்படியாவது கீழே இறங்கிடணும்னு நினைத்து வேகமாக டிரைவர் சீட்டுக்கு ஓடினார்கள். ஆனால் அங்கே டிரைவரும் இல்லை, பஸ் மட்டும் தானாகவே சென்று கொண்டிருந்தது. ஐயோ மாமா,
என்ன மாமா அது? யாருமே இல்லாத இந்த பஸ் மட்டும் தானாக போகுது. அப்போ நம்ம 2 பேரும் சாக போகிறோமா என்று அழுது கொண்டே கேட்டாள் காமினி. பயப்படாத காமினி, நமக்கு வேறு வழி இல்லை. எப்படியாவது நம்ம 2 பேரும் இந்த பஸ்ஸிலேருந்து கீழே குதிச்சிடலாம். அப்போ தான் நம்ம தப்பிக்க முடியும் என்று பதட்டமாக கூறினான் தினகரன். எப்படி மாமா முடியும்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு மாமா என்று கூறி அவன் கைகளை பிடித்து கொண்டாள் காமினி. ஆனால் அவர்களின் துரதிர்ஷ்டம், தினகரன் எவ்வளவோ போராடியும் அந்த பஸ்ஸின் கதவை திறக்கவே முடியவில்லை. இப்போது பஸ்ஸின் வேகம் அதிகமாக ஆரம்பித்தது. இருவரும் தடுமாறியபடியே பின்னாடி திரும்பி பார்த்தனர். அங்கு அந்த பஸ் டிரைவர், கண்டக்டர் மற்றும் அந்த குடும்பத்தினர் எல்லோரும் பின்னாடி சீட்டில் உட்கார்ந்திருந்தனர். கண்களில் ரத்தம் வழிந்தபடியே. இருக்கையில் எழுந்த அவர்கள் எல்லோரும் அசையாமல் நின்று கொண்டிருந்த காமினியையும் தினகரனையும் நோக்கி மெதுவாக நடந்து வர ஆரம்பித்தார்கள். என்று சிரித்துக்கொண்டே அவர்கள் இருவரையும் நெருங்கி வர, திடீரென அந்த பஸ் தடார் என்ற சத்தத்துடன் அங்கிருந்த ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் போய் விழுந்தது. அதிலிருந்த காமினியும் தினகரனும் அலறிக்கொண்டே அந்த பஸ்ஸுடன் சேர்ந்து பள்ளத்தாக்கில் விழுந்தார்கள். பயங்கர சத்தத்துடன் விழுந்த அந்த பஸ் திடீரென அங்கிருந்து மாயமாக மறைந்தது. ஆனால் பஸ்ஸிலிருந்து விழுந்த அந்த இளம் ஜோடிகள் இருவரும் பலத்த காயங்கள் ஏற்பட்டு அங்கேயே உயிரிழந்தார்கள். மறுநாள் காலை கெந்திங் ஐலனுக்கு போகும் வழியிலுள்ள பள்ளத்தாக்கில் இருவரின் சடலங்கள் மீட்பு. 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு மினி பஸ்ஸில் அந்த கெந்திங் ஐலனுக்கு குடும்பத்துடன் சென்று கொண்டிருந்தவர்கள் அங்கு ஏற்பட்ட ஒரு நிலச்சரிவின் காரணமாக அவர்கள் சென்ற அந்த மினி பஸ் தாக்குப்பிடிக்க முடியாமல் அருகில் இருந்த பெரிய பள்ளத்தாக்கில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதன் காரணமாக அந்த பஸ்ஸில் இருந்த மொத்த குடும்பத்தினரும் படுகாயம் அடைந்து அந்த இடத்திலேயே உயிரிழந்தனர். இதில் பரிதாபமான விஷயம் என்னவென்றால், அந்த பஸ்ஸில் இருந்த ஒரு 6 வயது பெண் குழந்தையின் தலை அங்கிருந்த ஒரு பெரிய கம்பியில் மாட்டி துண்டாக மீட்டெடுக்கப்பட்டது. அந்த கோர விபத்து நடந்த 4 நாட்களில் அதே பள்ளத்தாக்கில் இன்னொரு விபத்தும் நடந்திருப்பது எல்லோரையும் கண்கலங்க வைத்திருக்கிறது. இந்த செய்தியை நியூஸில் பார்த்த காமினியின் குடும்பத்தினரும் தினகரனின் குடும்பத்தினரும் அதிர்ச்சியில் கத்தி கதறினர். ஒரு வாரம் கழித்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் தன்னுடைய காதலியுடன் கெந்திங் ஐலனுக்கு போவதற்காக அந்த பாதையில் நின்று கொண்டிருந்தான். அப்போது ஒரு மினி பஸ் அவர்களை நோக்கி வர இருவருமே அதில் ஏறினார்கள். உள்ளே காமினியும் தினகரனும் கடைசி சீட்டில் அமர்ந்தபடியே இவர்கள் இருவரையும் வெறித்து பார்த்து கொண்டிருந்தார்கள்.